Hello dear students, welcome to our 12th standard mathematics chapter 2 complex number. So adala nama enga irukom exercise 2.6 la second question. So last class la வந்து first question பார்த்தா அது வந்து ஒரு important 5 marks. Actually அது வந்து ஒரு 3 mark ரொம்ப சின்னதா இருக்கும் பாருங்க. இதுதான் வந்து actually ஒரு 5 marks question மாதிரி இருக்கும். என்ன அப்படினாக்கா ஸ்டெப்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போகும். அந்த ஒரு சில ஸ்டெப் வந்து கொஞ்சம் எலாபரேட்டா இருக்கும். பட் ஆனா ரொம்ப ஈஸி தான். கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி நிதானமா போட்டோம் அப்படின்னா எல்லாமே ஈஸி தான். சரிங்களா? எஸ். சோ பார்த்து நம்ம क्वेश्चन கொடுத்திருக்காங்க. If z equal to x plus iy is a complex number such that the imaginary part of 2z plus 1 by iz plus 1 is equal to 0 அப்படின்னா show that the locus of z is 2x squared plus 2y squared plus x minus 2y is equal to 0 அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ரொம்பவே ஈஸியா இதை வந்து நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். இப்போ இல்லாமா? எஸ். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க தெரியுங்களாமா? z equal to x plus iy அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Now இதுக்கு இது இங்க என்ன கொடுத்துருக்காங்க? Imaginary part of 2z plus 1 by iz plus 1 is equal to 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Now என்ன பண்ண போறோம்? Put z equal to x plus iy substitute பண்ணிடலாமா? Yes. Put imaginary part of 2z பதிலா substitute பண்ணிடலாம். x plus iy plus 1 divided by I into z becomes x plus iy plus 1 is equal to 0. என்ன பண்ணிருக்கோம்? z becomes x plus iy, that's all. Remaining term அப்படியே எழுதியாச்சு. ஓகேவா? எஸ். நெக்ஸ்ட் போயிடலாமா? ஸோ இமேஜினரி பார்ட் ஆஃப் நெக்ஸ்ட் என்ன சார் பண்ண போறோம்? 2வை உள்ள எடுத்துட்டு போயிட்டு மல்டிபிள் பண்ணிக்க போறோம். ஐயை உள்ள எடுத்து போய் மல்டிபிள் பண்ணிக்க போறோம். பண்ணிடலாமா? எஸ். ஸோ அப்போ என்ன கிடைக்கும்? 2x பிளஸ் இமேஜினரி பார்ட் எப்படி ஃபர்ஸ்ட்ல போட்டுருக்காங்க i 2y. ஓகே, ஆர் யூ கிளியர்? டிவைடட் பை இங்க பாருங்க ஐயை எடுத்துட்டு உள்ள எடுத்து போயிடலாம். ix பிளஸ் i into i square. i squared value minus 1. பல முறை சொல்லியாச்சு. சரிங்களா? i squared value minus 1. so 1 போட வேணாம். then minus y. இங்க என்ன இருக்கு? plus 1 is equal to 0. okay, now imaginary part of real part தனி imaginary part தனி பிரிச்சு இல்லம்மா? எஸ். இதுல யார் ரியல் பார்ட்? 2x plus 1 இவன் ரியல் பார்ட். imaginary part யார் இங்க? I into 2y இவன் imaginary part divided by இங்க யார் ரியல் பார்ட்? 1 minus y. so 1 minus y is a real part plus ix is imaginary part which is equal to 0. ஓகேங்களா? see imaginary part of இங்க என்ன இருக்கு மேல? 2x plus 1 plus I into 2y by இன்னொரு கீழே 1 minus y plus ix. இப்ப என்ன பண்ண போறோம்? ரெக்டாங்குலர் ஃபார்முக்கு மாத்துறதுக்கு இந்த டினாமினேட்டர் இருக்கிறத கான்ஜுகேட் இருக்கும்ல, சோ அதெல்லாம் பண்ண போறோம். சோ இதுக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணலாம்? சைனை மாத்திடலாம். into சோ இப்ப நம்ம எல்லாம் கிளியரா வச்சு நம்ம தள்ளி வச்சுக்கலாமா? தெரியும் உங்களுக்கு அப்பதான். சரிங்களா? yes into 1 minus y plus ix இருக்கு. என்ன பண்ணோம்? minus ix divided by இதே தான் இங்க எழுத போறோம். 1 minus y minus ix. okay, are you clear? yes. is equal to 0. fine. இப்போ என்ன சார் பண்ண போறோம்? இந்த ஸ்டெப்பை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா போகணும். ரொம்ப ஈஸி தான். கொஞ்சம் கவனக்குறைவா போறதால மிஸ்டேக்ஸ் பண்ணிடுறீங்க. எஸ், அந்த மிஸ்டேக் பண்ணக்கூடாது. ஓகே, வெரி சிம்பிள். இப்போ என்ன சார் பண்ணணும்? மல்டிபிள் பண்ண போறோம். எப்படி சார்? இந்த டேர்ம் இது ரெண்டுத்து கூட மல்டிபிள் பண்ண போறோம். பண்ணிடலாமா? எஸ், வாங்க. இமேஜினரி பார்ட் ஆஃப் சோ இங்க என்ன இருக்கு? 2x plus 1 இது அப்படியே எழுதிக்கோங்க. into 1 minus y. ஓகே, ஒன்றும் பிரச்சனை, சிம்பிள் தான். பிளஸ் into minus minus. இமேஜினரி பார்ட்டை எப்பவுமே ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். சரிங்களா? இது கூட மல்டிபிள் பண்ண போறோம். இமேஜினரி பார்ட்டை ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. ix into இந்த பார்ட்டை தானே கூட மல்டிபிள் பண்றோம். சோ அப்ப இந்த பார்ட் இது யாரு? 2x plus 1. are you clear? ரொம்ப சிம்பிள். now இப்போ என்ன சார் பண்ண போறோம்? எவனை எடுத்துட்டு போயிட்டு இவங்க ரெண்டு பேர் கூட மல்டிபிள் பண்ண போறோம். பண்ணிடலாமா? எஸ். ஃபைன். சோ இவங்க ரெண்டு பேரும் மல்டிபிள் பண்ணிடலாம். பிளஸ் ஐ கொஞ்சம் தள்ளிக்கிறேன். பிளஸ் ஐ 2y
then 1 minus y. Fine. Next இதே உங்களுக்கு மல்டிபிள் பண்ணிக்கலாமா? Yes. Plus into minus minus I into I square. I square value minus 1. ஆல்ரெடி இங்க ஒரு மைனஸ் இருக்கு. அப்ப plus 1 ஆயிடுமா? 1 மென்ஷன் பண்ண வேணாம். நெக்ஸ்ட் என்ன இருக்கு? 2yx இருக்கு. அதாவது 2xy போட்டுக்கலாமா? இப்படி போட்டுக்கலாமா? Yes. டினாமினேட்டர்ல என்ன இருக்கு? divided by 1 minus y 1 minus y 2 times இருக்கா? அப்ப என்ன பண்ணிடலாம்? 1 minus y whole square plus into minus minus I into I square. I square value minus 1. அதனால I square வந்து சைடு சேஞ்ச் பண்றேங்க. That's all. X into x square equal to 0 மறக்காம போடுறேன். Now இந்த ஸ்டெப், this is important step. Now இப்போ என்ன சார் பண்ண போறோம்? ரியல் பார்ட் தனி, இமேஜினரி பார்ட் தனி எடுத்து எழுதிப்போம். சரி, இது I இல்லாதவன் ரியல் பார்ட், I இருந்தா இமேஜினரி பார்ட். I எங்கெல்லாம் இல்ல? ரியல் பார்ட் and then this is ரியல் பார்ட். எடுத்து எழுதிக்கலாங்களா? எஸ். சோ அப்ப என்ன வருங்க? 2x plus 1 then 1 minus y then plus 2xy. ஓகே, சோ இவெல்லாம் யாரு? இவெல்லாம் ரியல் பார்ட். அப்ப இமேஜினரி பார்ட் எடுத்து எழுதிக்கலாங்களா? எஸ். இமேஜினரி பார்ட் யாரு? இவன் இமேஜினரி பார்ட் தென் இவன் இமேஜினரி பார்ட். ஓகேங்களா? எஸ். சோ அப்ப i காமனா வெளிய எடுத்துடலாங்களா? பிளஸ் i காமனா வெளிய எடுத்துட்டா இங்க ரிமைனிங் டேர்ம் என்ன இருக்கும்? minus x into 2x plus 1. now இங்க i வெளிய எடுத்தாச்சு. ரிமைனிங் என்ன இருக்கும்? பிளஸ் ரிமைனிங் 2y 1 minus y தான இருக்கும். டினாமினேட்டர்ல என்ன இருக்கு? so divided by டினாமினேட்டர்ல 1 minus y whole square plus x square equal to 0 போட்டுக்கலாமா? yes. so equal to 0. now so இப்போ என்ன சார் பண்ண போறோம்? now so பாருங்க, இதுல இமேஜினரி பார்ட். ஓகேங்களா? so அப்ப இமேஜினரி பார்ட் மட்டும் தான் எடுத்துக்க போறது, ரியல் பார்ட் நம்ம எடுத்துக்க போறது கிடையாது. ஃபைன். so அப்ப இதுல இமேஜினரி பார்ட் மட்டும் எடுத்துக்கலாமா? இதுல எந்த இமேஜினரி பார்ட்? I இருக்கிறது தான் இமேஜினரி பார்ட். so அதை மட்டும் தான் எடுத்து நம்ம சால்வ் பண்ண போறோம். எடுத்துக்கலாங்களா? yes. so இவன் தான் இமேஜினரி பார்ட். தனியா எடுத்துக்கலாமா? so minus x into 2x plus 1 plus 2y into 1 minus y divided by இங்க என்ன இருக்கு? 1 minus y whole square plus x square equal to 0. okay. now என்ன சார் பண்ண போறோம்? இந்த x உள்ள எடுத்து போயிட்டு மல்டிபிள் பண்ண போறோம். then 2y இங்க எடுத்து போயிட்டு மல்டிபிள் பண்ண போறோம். பண்ணிடலாமா? yes. so அப்ப இங்க என்ன வரும்? minus 2x square. 2x இருக்கு. okay, 2x இருக்கு, ஆனா ஸ்கொயர் plus into minus minus இங்க x கிடைக்குமா? now இது கூட ரெண்டு கூட மல்டிபிள் பண்ண போறோம். அப்ப 1 கூட மல்டிபிள் பண்ணா என்ன கிடைக்கும்? plus 2y. now இவங்க ரெண்டு பேரும் மல்டிபிள் plus into minus minus the 2y into y square which is equal to, and the same time இந்த term இந்த பக்கம் எடுத்து போய் போறோம். சரி, எடுத்து போயிடலாமா? so அப்போ 0 கூட எது மல்டிபிள் பண்ணாலும் 0 தான் கிடைக்கும், which is equal to 0. okay. next step இல்லாமா? yes. பாருங்க, ஆக்சுவலா கிட்டத்தட்ட வந்துடும் நாம. பட் ஆனா இங்க எல்லாமே எப்படி இருக்கு சார்னா சைன் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. ஓகேங்களா? செக் பண்ணிடலாமா? பாருங்க, சோ அங்க வந்து minus 2x square இங்க plus 2x square, அங்க minus 2y square இங்க plus 2y square. அப்ப அதனால என்ன சார் பண்ண போறோம்? எல்லாத்தையும் மைனஸ் ஆல மல்டிபிள் பண்ணா சரியா போச்சு. சரிங்களா? எல்லாத்தையுமே மைனஸ் ஆல மல்டிபிள் பண்ணிக்கலாம். அப்ப பண்ணா என்ன சார் வரும்? 2x square then y square தான் நெக்ஸ்ட் எழுதிக்கிறேன். மைனஸ் இருக்கு, சேஞ்ச் ஆயிடும். plus 2y square then x term மைனஸ்ல இருக்கு. அப்ப இங்க என்ன ஆயிடும்? plus x. now இது பிளஸ்ல இருக்கு, இது என்ன ஆகும்? minus 2y is equal to 0. இப்படி நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகே. சோ இதுதான ப்ரூஃப் பண்ண சொல்லிருக்காங்க. 2x square 2y square plus x minus 2y. சோ அதுதான் இங்க நாம ப்ரூஃப் பண்ணிருக்கோம். பாருங்க, 2x square plus 2y square plus x minus 2y. the locus of z is equal to 0 அப்படி ப்ரூஃப் பண்ண சொல்லிருக்காங்க. அதை எடுத்து எழுதுங்க. சரிங்களா? yes. so the locus of z is, இதை எடுத்து அப்படியே எழுதிக்கோங்க. 2x square plus 2y square plus x minus 2y is equal to 0. ஓகேங்களா? yes my dear students, ஆக்சுவலா கொஞ்சம் பெருசா இருக்கும், எலாபரேட்டா இருக்கும், அவ்வளவுதான், ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? ஒண்ணுமே கிடையாது. இந்த ஸ்டெப் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா போடுங்க. this is important step. இங்கதான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் தப்பு பண்ற ஏரியா வந்து இந்த ஏரியா தான். சரிங்களா? சோ இந்த ஏரியா மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா போட்டீங்கன்னா வேற எதுவுமே கிடையாது. இந்த கொஸ்டின்ல ரொம்ப ஈஸியா வந்து சால்வ் பண்ணிடலாம். சோ பாருங்க, பொறுமையா டெஃபினட்டா சூப்பரா புரியும் அப்படின்னு நான் நம்புறேன். கமெண்ட் பண்ணுங்க. நீங்க வந்து கமெண்ட் பார்த்தாக்கா டெஃபினட்டா கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல வேற ஒரு கொஸ்டின் நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ டு ஆல். பை பாய்.